ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை தோற்கடிக்கிறார் முழு வடகிழக்கிலும் தான் நாங்கள் போட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த தலைமைத்துவம் தான் பிரச்சனை. தமிழரசு கட்சிக்குள்ள மிகவும் நேர்மையான இந்த தேசத்தை, இந்த அரசியல் அபிலாஷிகளை, இந்த கொள்கையை இன்றைக்கும் தந்தை செல்வராயம் அவர்களுடைய கொள்கையை விரும்புகின்றவர்கள் தான் பெரும்பான்மை. ஆனால் கட்சியுடைய அந்த இறுக்கமான கட்டமைப்பு காரணமாக இன்றைக்கு அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தலைமைத்துவம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதாலே, அந்த தலைமைத்துவம் தவறாக நடந்து கொள்வதாலே ஒட்டுமொத்த கட்சியும் தவறான பாதையிலே கொண்டு செல்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த மக்கள், அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நேர்மையானவர்கள் சரியான முடிவை எடுப்பதற்கு இந்த தேர்தல் ஒரு சந்தர்ப்பமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் கட்சிக்குள்ளே அவர்கள் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதை உருவாக்குவதாக இருந்தால் இந்த தேர்தலிலே எந்த தூரத்துக்கு நாங்கள் மோசமான கொள்கையை கொண்ட ஒற்றையாட்சிக்குள் தமிழ் இனத்தை சிக்க வைக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் எந்த அளவுக்கு ஓரம் கட்ட வேண்டுமோ அதே அளவுக்கு நாங்கள் தமிழரசு கட்சியை இந்த தேர்தலிலே ஓரம் கட்ட வேண்டும். இந்த தேர்தலிலே ஒரு தெளிவான பாடத்தை தமிழரசு கட்சிக்கு படிப்பித்தால் மட்டும்தான் தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நேர்மையான உறுப்பினர்கள் கட்சிக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இந்த தவறான தலைமைத்துவம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து கட்சி அளிக்கிறதாகத்தான் இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கட்சிக்குள்ள மேலோங்க வைக்கலாம். அதை செய்வதன் ஊடாகத்தான் உங்கள் கட்சியினுடைய தலைமைத்துவத்தை திருத்துவதாக இருக்கும், அல்லது அவர்கள் அந்த கட்சியுடைய தவறான தலைமைத்துவத்தை மாற்றுவதாக இருக்கும். அதுதான் நம்முடைய மக்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு.